லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். வணக்கம். செய்தி சுருக்கம். ஆபரேஷன் செந்தில் பாலாஜி. கரூரில் ஒரு இடம் கூட விடாமல் இறங்கியது விஜிலன்ஸ் ரெய்ட். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி, டாஸ்மாகில் 1000 கோடி முறைகேடு, டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கியதில் 397 கோடி ரூபாய் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. தற்போது தாவேக அரசை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டியது தொடர்பான விசாரணையும் நடக்கிறது. இந்த நிலையில் கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் செந்தில் பாலாஜியின் வீடு மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். செந்தில் பாலாஜியின் உதவியாளர் சுப்பிரமணி, அவருக்கு நெருக்கமானவர்களின் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. கரூர் கோதை நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள கார்த்திக் என்பவரது வீட்டிலும் சோதனை நடந்தது. அதேபோல கரூர் தொழில்பேட்டையில் உள்ள டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்திலும் ரெய்டு நடக்கிறது. கரூர் கோயம்பள்ளியில் உள்ள திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாஸ்கர் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தினர். சென்னை செய்யாறு 4 வழிச்சாலை டெண்டர் ரத்து. சென்னையுடன் செய்யாறு தொழில் வழித்தட பகுதியை இணைக்கும் வகையில் 43 கிலோமீட்டருக்கு 4 வழிச்சாலை அமைக்க திமுக ஆட்சியில் போடப்பட்ட டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. புலிவாயலில் மணமதி இடையே 15.30 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வழி நெடுஞ்சாலை 2 பக்க சர்வீஸ் ஆலையுடன் அமைக்கவும், பழவேரிலிருந்து புலிவாய்க்கு 13.40 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வழி நெடுஞ்சாலை அமைக்கவும் டெண்டர் விடப்பட்டது. அதேபோல் வளையகரணையிலிருந்து பழவேரிக்கு 14.50 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வழி நெடுஞ்சாலை அமைக்கவும் டெண்டர் விடுத்து கடந்த ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்காக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 33 கிராமங்களில் 600 ஏக்கருக்கு மேல் நிலம் கையகப்படுத்தும் பணியும் துவங்கியது. இந்த டெண்டர்களை ரத்து செய்து தாவேக அரசு உத்தரவிட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையகம் அறிவித்துள்ளது. முந்தைய திமுக ஆட்சியில் போடப்பட்ட பல்வேறு திட்டங்களுக்கு வழங்கப்பட்ட டெண்டர்களை தாவேக அரசு மறுபரிசீலனை செய்து வரும் நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஊழியர்கள் சாப்பிடக்கூட இடமில்லை, முதல்வர் அறை மாற்றத்துக்கு எதிர்ப்பு. சென்னை கோட்டை வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு முதல்வர் விஜய் அலுவலகத்தை மாற்ற தலைமைச் செயலக சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. முதல்வர் விஜய் அறையும் அலுவலகமும் பாரம்பரிய கோட்டை கட்டடத்தில் இருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகை 10வது தளத்திற்கு மாறவுள்ளது. இதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. உள்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை தற்போதுள்ள முதல்வர் அலுவலகத்திற்கு மாற உள்ளன. அந்த துறையின் பணியாளர்களையும் துறைக்கு உட்பட்ட கோப்புகளையும் பதிவேடுகளையும் முதல்வர் அலுவலகத்திற்கு ஒட்டுமொத்தமாக இடமாற்றம் செய்வதற்கு போதுமான இடவசதி இல்லை. செய்தித்துறை தலைமை செயலகத்தில் செயல்பட வேண்டும். தலைமை செயலக பிரதான கட்டடத்தில் ஏதேனும் பெரும் தீ விபத்து ஏற்பட்டால் தப்பிக்க கூட வழி இல்லை. உள்துறையின் சில பிரிவுகளில் பணியாற்றும் பணியாளர்கள் தீ விபத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள எந்தவித வாய்ப்பும் இல்லாத நிலையில் பணியாற்றி வருகின்றனர். இடமாற்றத்தால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து விவாதிக்கப்படவில்லை. மாற்று வழிகளை மேற்கொள்வதற்கும் சங்க நிர்வாகிகளை அழைத்து பொதுத்துறை அதிகாரிகள் பேசவில்லை என தலைமைச் செயலக சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே தலைமைச் செயலக ஊழியர்களுக்கு உணவருந்த தனி அறை எதுவும் இல்லை. இதனால் திறந்த வெளியில் மரத்தடியில் அமர்ந்து சாப்பிடுகின்றனர். சிலர் அலுவலகம் வெளியே வராண்டாவில் தரையில் அமர்ந்து சாப்பிடுகின்றனர். மழை காலங்களில் மரத்தடியில் உணவு அருந்துவோர் வராண்டாவில் சாப்பிட வரும்போது இட நெருக்கடி ஏற்படுகிறது. தற்போது நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 7 மற்றும் 8வது தளங்களில் உள்ள உணவு அருந்தும் அறைகள் அலுவலர்களுக்குரிய அறையாக மாற்றப்பட உள்ளதால் அங்கு சாப்பிடுவோருக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பார்லிமென்டில் 8வது நாளாக தொடரும் எதிர்க்கட்சிகள் அமளி.
பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி துவங்கியது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம், மாணவர் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்னிறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் சபை நடவடிக்கைகள் முடங்கின. தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விரைவு கோர்ட் விசாரிக்கும் என மத்திய அரசு அறிவித்தது. நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மீது நேற்று விவாதம் நடந்த நிலையில் இன்று காலை லோக்சபா கூடியதும் கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் பகல் 12 மணி வரை சபை ஒத்திவைக்கப்பட்டது. பின் 12 மணிக்கு சபை கூடியதும் தேர்வு முறைகேட்டை தடுக்கும் சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மீண்டும் துவங்கியது. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே விவாதம் தொடர்ந்து நடந்து வருகிறது. ராஜ்யசபாவிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் மதியம் 2 மணி வரை சபை ஒத்திவைக்கப்பட்டது. அன்புமணி மீண்டும் தேர்வு, பொதுக்குழுவில் அறிவிப்பு. சென்னை அருகே மாமல்லபுரத்தில் பாமக பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உட்கட்சி தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. பாமக தலைவராக அன்புமணி, பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. முன்னதாக பாமக நிறுவனர் ராமதாஸ், அவரது மகன் அன்புமணி இடையே 1.5 ஆண்டுகளாக மோதல் நீடித்து வந்த நிலையில் கட்சி 2 அணியாக பிரிந்திருந்தது. கடந்த மாதம் ராமதாஸின் 62வது திருமண நாளில் தந்தை மகன் இருவரும் ஒன்று சேர்ந்தனர். அதன்பின் சமீபத்தில் நடந்த ராமதாஸின் 88வது பிறந்தநாள் விழாவின் போது அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாகவும் கட்சி பொறுப்பை அன்புமணியிடம் ஒப்படைப்பதாகவும் ராமதாஸ் அறிவித்திருந்தார். அண்டா கொடுத்தேன், குண்டா கொடுத்தேன், விசில வெல்ல முடியல. முதல்வர் விஜயின் தேர்தல் வெற்றி பலரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டது என சிவகங்கையில் நடந்த அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பேசினார். நான் 4 தடவை தேர்தல் நின்றுருக்கேன். 3 தடவை அம்மா புண்ணியத்தில், 2 தடவை புண்ணியத்தில், தொண்டர்கள் உங்களுடைய உழைப்புல நான் ஜெயிச்சிருக்கேன். 10 ஆண்டு அமைச்சராக இருந்திருக்கேன். இப்போ 4வது தடவை நான் சரி மக்கள் நமக்கு வாக்களிப்பாங்க, ஏன்னா நான் சும்மாவே இருக்கல. எப்பயாவது ஒரு வாளியை தூக்கிட்டு போவேன், தட்டை தூக்கிட்டு போவேன், அண்டாவை தூக்கிட்டு போவேன், குண்டாவை தூக்கிட்டு போவேன், சேலையை தூக்கிட்டு போவேன், என் மக்களை பார்ப்பேன். நம்மளை வாழ வச்சா மக்கள்னு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவங்களும் என்னை வாழ வைக்கிற மக்கள். திடீர்னு பார்த்தா ஓட்டை எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாதி ஓட்டு விசிலுக்கு போகுது. ஏன்னா ஒரு இடத்துல கூட விசில் வரையவே இல்லைங்க. ஒன்றியம் என்னைய பார்க்கிறாரு, நான் ஒன்றியத்தை பார்க்கிறேன். மாணிக்க சோழன் இருந்தாரு சிவகங்கையில், எங்க அண்ணன் செந்தில் இருந்தாங்க. அவர்லாம் தோக்குற வேட்பாளர். இதை விட ஒரு வேட்பாளர் உங்களுக்கு யாரு புரட்சி தமிழக எடப்பாடி? ஒரு நாள் சட்டசபையில கூடுதலா இருப்பா, இப்பதான் முடிஞ்சிருக்கு, சனிக்கிழமை லீவ் எடுத்து போனேங்க, அங்க 100 வேலை இருக்குங்க எங்களுக்கு இவரு. இப்ப வேலையை இல்லாம வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க விசில்காரங்க. சொல்றத கேட்கும் என்ன இந்த பூத்துல என்னடா 300 ஓட்டு வருமாடா, 500 ஓட்டு எங்கடா 150 உனக்கு 150 விசிலுக்குன்றான். சரி, இதை விட அப்படியே நம்ம ஏரியா வரட்டும், அப்புறம் அங்கதான் அதிகமா ஆப்பு வச்சிருக்காங்க. வாழ்க்கை தரத்தை உயர்த்த விரும்பினால் குடும்ப பாரத்தை சமமாக சுமக்க வேண்டும். குடும்ப தகராறு காரணமாக மனைவியிடம் விவாகரத்து பெற்ற கணவர் பீகாரில் தனியாக வசித்து வருகிறார். அவரது மனைவியும் குழந்தைகளும் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் வசிக்கின்றனர். ஜீவனாம்ச தொகையை பாதியாக குறைக்க கோரி மும்பை ஹைகோர்ட்டில் கணவர் மனு தாக்கல் செய்தார். மும்பையின் அந்தேரி மற்றும் பன்வேலியில் 2 வீடுகள் உள்ளன. அவற்றிற்கு வங்கிக் கடனுக்கான மாத தவணை செலுத்தி வருகிறேன். கொரோனா காலத்தில் வேலை பறிபோனதால் தற்போது குறைந்த சம்பளத்தில் வேலை பார்க்கிறேன். செலவுகளை சமாளிக்க மும்பையை விட்டுவிட்டு பீகாருக்கு வரும்படி மனைவியை அழைத்தேன். அவர் மறுத்துவிட்டார். அந்தேரியிலேயே வசிக்க விரும்பினால் இன்னொரு வீட்டை விற்று கடனை அடைத்து விடலாம் என கூறினேன். அதற்கும் மனைவி சம்மதிக்கவில்லை. தற்போது நான் பீகாரில் குறைந்த சம்பளத்தில் வேலை பார்க்கிறேன். என் சூழ்நிலை கருத்தில் கொண்டு மனைவிக்கு வழங்கும் ஜீவனாம்ச தொகை 50,000 ரூபாயை 25,000 ரூபாயாக குறைக்க வேண்டுமென கணவர் தன் மனுவில் கூறினார். இந்த மனுவை விசாரித்த கோர்ட், பாலின சமத்துவமும் உரிமைகளும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே பயன்படுத்தக்கூடியதல்ல. வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள விரும்பும் போது கணவன் மனைவி இருவருமே குடும்ப பாரத்தை சமமாக சுமக்க வேண்டும். கணவன் மனைவி இருவரும் வருமானம் ஈட்டுகையில் அந்தேரி போன்ற உயர்தர பகுதியில் மனைவி வசிக்க விரும்பினால் அந்த வீட்டிற்கான மாத தவணையை தன் சொந்த வருவாயிலிருந்து செலுத்த முன்வர வேண்டும். அதை செய்யாமல் கணவரையே முழு தவணையும் செலுத்த வேண்டுமென எதிர்பார்ப்பதில் எந்த நியாயமும் இல்லை. குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி கிடைக்க வேண்டுமென விரும்பும் போது இருவருமே அதற்கான செலவை பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். கணவரின் நிதி நிலைமை மற்றும் பொறுப்புகளை கருத்தில் கொண்டு ஜீவனாம்ச தொகையை பாதியாக குறைத்து வழங்க உத்தரவிடுகிறேன் என நீதிபதி கூறினார். நகை பிரியர்களுக்கு குட் நியூஸ். 2வது நாளாக தங்கம் விலை சரிவு.
தங்கத்தின் விலை இரண்டாவது நாளாக இன்றும் குறைந்தது. 2 நாளில் ஒரு பவுன் விலை 1720 வரை சரிந்துள்ளது. இன்று 1 கிராம் தங்கம் 60 ரூபாய் குறைந்து 13,155 ரூபாய்க்கும், ஒரு பவுனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,05,240 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் 235 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,35,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.